வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுபருப்பு போட்டு கீரை குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கீரை ஒரு கட்டு, சிறுகீரை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். 100 கிராம் சிறுபருப்பு ஊற வச்சது, தக்காளி 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பத்தை தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், வத்தல், கருவேப்பிலை, வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, கடுகு 1/4 டீஸ்பூன். முதல்ல குக்கரில் நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு அளவு எடுத்த அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சு 4 விசில் விட்டுடலாம். விசில் வந்ததும் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால அது சீக்கிரமாகவும் வெந்துடும். நம்ம கடையணும்னு அவசியம் இல்லை. இது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பருப்பு கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் புளி தண்ணியும் கரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், இது சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். தேங்காயும் புளியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வத்தல், வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். வெங்காயம் பொன்னிறமானதும் நம்மளுடைய குழம்புல அதை ஊற்றிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான்.
ஆரோக்கியமான பருப்பு கீரை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.